பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் இனிமேல் ரத்தின சுருக்கமாவே பட்டிமன்றம் நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கும். வேகமா விறுவிறுப்பா கொஞ்சம் நல்லா அப்படியே வெயிட் ஆச்சுருங்க. ஓகே பிசிஆர் அப்பா நான் பேசவா? இல்லை, நான் எப்போவுமே வயசில் பெரியவங்களை நான் எகுத்து பேசவே மாட்டேன். எப்போவுமே பர்மிஷன் தான் கேட்பேன். அது வாசம் தான், புடவை தீர்ந்துடுச்சு. நீ பேசல. என்னை மட்டும் புரிஞ்சுக்கிட்டவர் ஐயா அல்ல, ஆடுதுற ஐயா என்னுடைய உள்ளத்தையும் புரிஞ்சு கொண்டு. ஓகே, வந்தாங்கல்ல கோபியப்பா, மாமா மாமான்னு பேசினாங்கல்ல. அரும்பு மீசை துள்ளி வர என்னங்க அந்த வரி சொல்லுங்க. அரும்பு மீசை துள்ளி வர அழகு பார்வை மின்னி வர. 40 வருஷத்துக்கு முன்னாடி பாடி இருந்தாலாச்சும் 40 வருஷத்துக்கு முன்னாடியாவது இந்த அரசியக்கா பாடி இருந்தா துள்ளி வர்றதுக்கு ஒரு பொண்ணு வந்திருப்பா. இப்ப பாடி என்ன ஆக போகுது? ஆகாது. வந்ததுல இது நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே உங்களை வர்ணிச்சாங்களாங்க ஐயா. நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீங்க சாதாரண நடுவராங்க. தீபாவளிக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர், ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர். நீ இருக்கு பொடி இல்ல பொரி, நான் தான் அவருக்கு பொடி வாங்கி தருவேன். நீ இருக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர், பொங்கலுக்கு மாடு வாங்கி தரக்கூடிய நடுவர். நல்லா ஜோர கை தட்டுங்க சார், சத்தியமா சொல்றேன். ஆம்பளை பேச்சாளர் பொங்கலுக்கு வந்தாங்கன்னா காளை மாடு, பெண்கள் பேச்சாளரா வந்தோம்னு வச்சீங்க கண்ணோட மாடு. நல்லா ஜோர கை தட்டுங்க, உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட உங்களை வர்ணிக்கணும் இல்லைங்கய்யா. 8 கட்டையில் அடுத்த வாரம் அலங்காநல்லூர் போறேன், ஏதாவது தெரிஞ்சா கொண்டு வர்றேன். 8 கட்டையில் பாடக்கூடிய ஒரே ஒப்பற்ற நடுவர்னா அது ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் தாங்க. தமிழ்நாட்டிலே எல்லா நடுவருக்கும் ரெடிமேட் கடையில போய் சட்டை வாங்கிடலாம். எங்களுக்கெல்லாம் புடவை வாங்கின பிசிஆர் ஐயா ஏன் எங்க நடுவருக்கு வாங்கல? அளவு தெரியாது. இந்த அளவுல ரெடிமேட் சட்டையே இல்ல. அயன் பண்றவனே நடந்து போய் தேய்க்கிறான். அப்படிப்பட்ட நடுவர் உங்களை யாருங்க ஐயா வர்ணிக்கணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை வரும், பூவை மோந்தா பூ வாசனை வரும். ஆனா அந்த கௌதமியை நினைச்சா பாசம் வருங்கய்யா. இந்த பாசமான கௌதமி வாட்ஸ்அப் காலத்தை பத்தி பேசணும். சாதாரண நடுவரை வந்தீங்களே ஏமா மங்கையர் கரசி, அடே அப்பா மேட்டு நிலத்தை உழுதவனு கேட்டா மேனாமணிக்கு கட்டுறவனு கேட்டான்னு சொல்றியே. என்ன பேச்சு நீங்க இங்கேயே இந்த பேச்சு பேசுதுன்னா வீட்டுல எந்த பேச்சு பேசுவாங்க? அங்க பேச முடியாததா இங்க பேசுறாங்க. அதான் விஷயம். அவரு 2 வருஷமா கும்பமேளாவோட போய் செட்டில் ஆயிட்டார். எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா, திருவண்ணாமலை போனார அந்த சமாச்சாரம் என்னாச்சு? உருவமே மாறி இருக்காரு. அன்னைக்கு பார்த்தேன். நான் இங்க இருக்கிறத சொல்லிடாதீங்க, நிம்மதியா இருக்குங்கிற. நான் வர்ணிக்கிறேங்க. செடினா வளரும், நதினா ஓடும், மேகனா மழை பொழியும், கிலோனாக்கா அடுத்துனா உருட்டி விடுவாங்க. ஆனா ஆடுதுறை ஐயானா அழகாக பாடுவார்னா தமிழ்நாட்டிலே 8 கட்டையில பாடக்கூடிய ஒரே நடுவர்னா அது ஆடுதுறை ஐயா. நல்லா ஜோரா கை தட்டுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கை குழந்தையோட நான் வந்தப்ப பிசிஆர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் உயிரோட இருக்கிற வரையும் இந்த ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் தான் மணியம்பாடிக்கு நடுவரா வருவார்னு ஒரு வாக்குறுதி சொன்னார்னா அதுதான் சார் எங்களுக்கு சொர்க்கம். அதே சொல்லும் பொழுது கௌதமியும் கூட்டிட்டு ஒத்த வார்த்தை சொல்லுவார்னு பார்த்த சொல்லல. அப்படிப்பட்ட ஆனாங்க ஐயா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஸ்ரீமுஷ்ணு 3வது அவதாரமான வராகர் அவதாரம் தான் எங்களுடைய ஊரு. நான் இன்னைக்கு காலையில அங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா மணியம்பாடி பெருமாளை நான் பார்க்கும் பொழுதுதான் என் தாயின் மடியில் தலை வைத்து உறங்குவது போல் ஒரு உணர்வை கொடுத்த பிசிஆர் ஐயாவுக்கு ஒரு நன்றிங்க ஐயா. இப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஏமா மேடம் போனை கேடவை வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா இதானங்க ஐயா கேட்டிருக்கீங்க? ஆமா. மணிக்கணக்கில் புருஷன் பொண்டாட்டி பேசுறது அந்த காலம். மணி பர்ஸ்ல பணம் இருக்கான்னு பார்த்து பேசுறது இந்த காலம். பெற்றோர் சொல் கேட்டு வாழ்ந்தது வயல்வெளி காலம். பெத்த புள்ள செல்ல கேட்டாதான் கொடுக்கறது இந்த காலம். இந்த பிள்ளைங்களை கேளுங்க, இங்க பாடுறா வாட்ஸ்அப் பிடிக்குமா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட தெரியுமா? பாடுங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. தெரியல. இந்த ட்ரெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோங்க ஐயா.
வந்தலேந்து இந்த பேச்சு பேசுறாங்கல்ல, ஒரே ஒரு விஷயம் தாங்கய்யா, குடும்ப உறவுகள் சரியில்லைன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன், ஏன் மாமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தீல விழுந்த பண்ணு மாதிரி என் வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு சொன்னங்க ஐயா. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? கவலைப்படாத, இனியாவது நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லணும்ல கிருபாண்ணா. ஆமா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் வாழ்க்கையாவது என்ன கட்டிட்டதுக்கு அப்புறம் டீல விழுந்த பண்ணு மாதிரி ஆச்சு, ஆனா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சேமியாவில் இருக்கிற பாக்கெட் மாதிரி வெறப்பா இருந்தேன், இப்ப பாயாசத்துல விழுந்த சேமியா மாதிரி கொல கொலன்னு ஆயிட்டேன்னு சொல்றாரு ஐயா. தின்னு கெட்ட குடும்பம் இல்ல. நான் சொன்னேன், மாமா சாப்பிடும் போதெல்லாம் உங்க ஞாபகம் தான் வருதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்றாரு, கை கழுவும் போதாண்டி உன் ஞாபகம் வருதுன்னு சொல்றாரு ஐயா. நீயா நானா என்பதில்லை சார் வாழ்க்கை, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை. வீரமான மாப்பிளையை கட்டிக்கிட்டது அந்த காலம், வீட்டு வேலை செய்யற மாப்பிளையை கட்டிக்கிட்டு இந்த காலம். நான் ஒலை வச்சேன்னா எங்க வீட்டுக்கார அரிசி போடுவார், நான் காய் எறிஞ்சனா அவர் குழம்பு வைப்பார், நான் துணி துவைச்சனா அவர் துணியை காய போடுவாரு, நான் மாசமா இருந்தேன்னா என் வீட்டுக்காரர் மாத்திரை போடுவாரு. அவ்வளவுதாங்க ஐயா. இது மாதிரி எல்லா குடும்பமும் இருந்தா முன்னேறணும். அவ்வளவுதானங்க ஐயா. வர்ணிக்கணுங்க. நடந்தா நயன்தாரா மாதிரி இருக்குன்னு சொல்லணும், பார்த்தா பாவனா மாதிரி இருக்குன்னு சொல்லணும், சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருக்குன்னு சொல்லணும் சார். நாங்க ஸ்னேகா இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், பார்த்தா பாவனா மாதிரி இல்லைன்னு தெரியும். பொய்யாக வர்ணிப்பது தவறல்ல, பொய்யாக நேசிப்பதுதான் தவறுன்னு என் கவிஞன் அழகா சொல்லலையா? அழகா சொன்னவங்க விஜயகாந்த் பாட்டுல, என்ன நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, என்ன நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, சொக்கி தவிச்சேன் நான் சொக்கி தவிச்சேன், என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி கூதிச்சேன், சொக்கி தவிச்சேன் நான் சொக்கி தவிச்சேன், என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி கூதிச்சேன், குற்றால சாரலது கண்ணோடு ஊழி வர ஒன்ன நினைச்சேன் நான் ஒன்ன நினைச்சேன், என் பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்ன அடைஞ்சேன். இதானங்கய்யா வாழ்க்கை. அந்த காலம் வயல்வெளி காலம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க சார். வயல்வெளி காலத்துல அப்பா அம்மா பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கே செலவு செஞ்சாது அந்த காலம். இன்னைக்கு அப்பா அம்மாவே செட்டில் பண்ணி கல்யாணத்துக்கு வீடும் கட்டி மனைவி வர்றதுக்கு செலவும் பண்றதா இந்த காலங்கய்யா. உண்மையா இல்லையா? வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயம் சொல்றேங்கய்யா. கஷ்டம் 100 முறை வரும், நஷ்டம் 100 முறை வரும், அதிர்ஷ்டம் ஒரு சில நாள் தான் சார் வரும். பிறந்துட்டோன்னு வாழக்கூடாது, இனி பிறக்கவே போறதில்லைன்னு சந்தோஷமா வாழுங்கய்யா. வாழ்க்கையை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், பேனா எடுங்க, பேப்பர் எடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல நல்ல பக்கமா எடுத்துங்க. சொல்லு சொல்லு சொல்லு. பனைமரத்துல ஏறினா நுங்கு, வலிக்கு விழுந்தா சங்கு. நல்ல வார்த்தையே உனக்கு வராதா? இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான வார்த்தைங்க இதெல்லாம். நீங்க வாழ்க்கையை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க வாழ்க்கையை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வாழ்க்கையை பத்தி நான் சொல்லணுங்கிறியா? அதை விட சுருக்கமா சொல்லட்டுமா? சொல்லுங்க. காலையில எழுந்திருச்சா காப்பி, எழுந்திருக்கலன்னா பால். இன்னும் கொஞ்சம் நான் சுருக்கமா சொல்லுவாங்கய்யா. வாழைப்பழத்தை வாயில போட்டா சத்து, வலிக்கு விழுந்தா டெத்து. என்ன சிம்பிள். இப்ப கோவிந்த ஐயாவுக்காக சொர்க்கவாசலுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசையா சொத்து சம்பாரிச்சாலும் அசைஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. இன்னும் சிம்பிளா கிலோனா காக்கா ஒண்ணு சொல்லுவாங்க ஐயா. கட்டுன மாலை சாமிக்கா செத்தவனுக்கானு பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டவனுக்கு தெரியாது. இதான் சார் வாழ்க்கை. உண்மையா கைத்தடுங்க சார். இந்த வாழ்க்கையில ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் அண்ணா ஐயா வேணாம் கோபியப்பா வாசிக்க, நான் பழைய பாட்டு எடுத்துறேன், வாசிக்காதீங்க. ஏன் நோ பாடுனா நீங்க பயந்துருவீங்க. அதுக்காக ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் மகனே பாட்டு கொடுக்குறீங்களே, பெத்தது நீங்க, அப்புறம் ஏன் பிறந்தது ஏன் கேக்குறீங்க? கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தால் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பமில்லை, கடமையில் ஈன்றெடுத்தால் உன்னையடா. நீ வள
காத்திருப்பேன் தங்க மகனே. ஆராரோ ஆரோ ஆரிரோ. எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா அது? ஆமாங்க ஐயா, அந்த பழைய பாட்டை குறை சொல்றதுக்காக பாண்டிச்சேரியில நான் ஆனா கிளம்பி வரல. இப்பெல்லாம் அதெல்லாம் பாட முடியும். ஏன்? அன்னைக்கு ஒருத்தன் அப்பங்காரன் தொட்டில புடிச்சு ஆட்டினான். அவனுக்கே 4.5 வயசு. அவனை தொட்டில போட்டு தூங்கு, ஏன் பிறந்தாய் மகனே நாள்ல. அவன் துணியை விளக்கிவிட்டு சனியனே நானா கேட்டேன், நானாடா உன்னை பெக்க சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப தூங்குறான். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுங்க ஐயா. வளையாத நதிகள் இல்லை, வலிக்காம வாழ்க்கை இல்லைங்கய்யா. இந்த வாழ்க்கையில ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் பாட்டை கேட்கணுங்கய்யா. நான் பாடுற ஒத்த பாட்டை கோவிந்தையெல்லாம் பாடினாங்கன்னா இன்னும் 10 வயசு குறைஞ்சிரும், தொப்பையும் கரைஞ்சிரும். அப்படி ஒரு பாட்டுங்கய்யா, துள்ளலான பாட்டு, சாதா பாட்டு இல்ல. கோபியப்பா ரெடி? நான் கை தட்டுங்கள்லாம் கேட்க மாட்டேங்கய்யா. பெரியவங்க கண்டிப்பா எங்க புது பாட்டுக்கு கை தட்ட மாட்டாங்க, எனக்கு தெரியும். நான் கை தட்டுக்காக பேசுற பேச்சாளர் கிடையாதுங்கய்யா. எங்க செல்ல குட்டிங்க இளைஞர்கள் யூத் எங்களை கை தட்டுவாங்க. ஓகே ரெடி தங்க? ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு அம்மா சுட்ட வடையில ஜட்ட போல நான் புஸ்ஸுன்னு பாயிறேன், பின்னால வந்து நானும் செல்பராட்டு தேயிறேன். குடுகுடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும், கண்ணு மூடி திறந்து பார்த்தா ஜெயின் பூம்பா காணோம். ஜிலாக்கி பிலாப்பி செய்து விட்டா ஜிலேபி, மாமன் கிட்ட காட்டாதடி பிம்பிலிக்கா பிலாப்பி. ஏ மைமா ஓ மாமே நம்பி நீ வாமா. மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில பூந்துட்டானா நெஞ்சில. பாட்டு வந்துச்சா? இதை விட்டுட்டு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு போனானடினா. 8 அடுக்கு மாளிகை விட்டுட்டு தான் உன் கணவன் போயிட்டான்ல, வாடகை விட்டு போறீங்க. ஏன் கோவிந்தையா எங்கள்கிட்ட வந்து புலம்புறீங்க? ஆனா இந்த ஜிங்கு ஜிங்குன்னு பாடுனல்ல, இந்த முன்னால இருக்கக்கூடிய 3 பிள்ளைகளும் பேசிக்குது. எங்க செல்லக்குட்டி இதோ ஓரமா பாருங்க. என்ன தெரியுமா, அந்த 3 பிள்ளைகளும் பேசிச்சு. இந்த அக்கா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாம வீட்டுக்கு போயிடுவோம். ஆமாங்கய்யா. பல்ப போட்டா என்னங்கய்யா வரும்? சொல்றா, என்னடா வரும்? பல்ப போட்டா வெளிச்சம் வரும். விளக்க கொளுத்துனா என்ன வரும்? ஆனா வயிறு எரிஞ்சா என்னங்கய்யா வரும்? வாந்தி வரும். அதாகய்யா எங்க வீட்லயும் நடக்குது. என் புருஷன் என்கிட்ட பேசினா என் மாமியாருக்கு வயிறு எரியுது. என் மாமியாவும் என் புருஷனும் பேசிட்டு இருந்தா எனக்கு வயிறு எரியுது. ஆனா எப்ப தெரியுமா உன் புருஷனுடைய மனசும் வயிறும் குளிரும்? மனைவியும் பெத்த தாயும் உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு புருஷமார்களுக்கும் வயிறு குளிரும் சார். ஆனா அது நடக்குதா? ஆனா உங்க ஊருக்கு வந்து கேட்டேன், இந்த புள்ள வீட்டை பார்க்கறதுக்காக ஒரு தடவை போனேன். எனக்கு அடையாளம் தெரியல. அது கௌதமி வீடுன்னா அங்க 7-8 கௌதமி இருக்கு போல. யாருக்கும் தெரியல. அப்புறம் தான் இந்த பட்டிமன்றம்லாம் பேசுறாங்களே அந்த கௌதமிங்க அப்படின்னு. அடா அந்த வைத்தரிசக்காரன் வீடா அது ஒரு அப்ப உன் வீட்டுக்கு பேரு வைத்தரிசக்காரன் வீடு. ஆனா நானும் என் மாமியாவும் பேசிக்கிட்டேன்னு வச்சுங்க, என் புருஷ மனசு குளிர்தோ இல்லையோ பக்கத்து வீட்டுக்கு அடிக்க வயிறு எரியுதுங்கய்யா. புருஷனுடைய மனசுல இடம் பிடிக்க என்ன தெரியுங்களா பண்ணணும்? உசுப்பேத்துற மாமியார்ட்ட உம்மனும், கடுப்பேத்துற நாத்தனார்ட்ட கம்முன்னு இருந்தா புருஷன் கூட சம்முன்னு வாழலாம். அவ்வளவுதாங்க அந்த வாழ்க்கை. எப்படி வாழணும் தெரியுமா? ஒன்னே மறந்திருக்க ஒரு பொழுதும் அறியம்மா, கண்ணி முகத்தை விட்டு வேறு எதையும் தெரிய, பங்கத்தில விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து உரசியம்மா, இங்கும் அங்கும் பூசி வரும் எழில் இருக்கும் அரசி, குடியிருப்போம் குண்டு கிளியே கொஞ்சம் கிடப்போம் வாடி வெளியே, சாட சொல்லித்தான் பாடி எழச்ச சம்பந்தம் ஒன்னா சொல்லு கிளியே, சாமத்தில வார எம்மா சாமந்தி புத்தாரே, கோபப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போறே, சந்தனம் கரைச்சி பூசணும் எனக்கு முத்தையின் கணக்கு மொத்தமும் இருக்கு, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, ஒன்னு மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. இந்த பாடல் வெளிவந்தப்ப கரகாட்டக்காரன் தானே? ஆமாங்கய்யா. இந்த பாடல் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த 10 வருஷ காலத்துல தமிழ்நாட்டுல எந்த நடனம் கிராமிய நடனம்லாம் இருக்குல்ல
நாதஸ்வர கிராமிய நாதஸ்வர கச்சேரிலாம் இருக்குல்ல, இந்த பாடல் இல்லாத நடனமே திருவிழாக்கள்ல கிடையாதுங்க ஐயா. அப்படி மக்களுடைய மனதை கவர்ந்த பாடல் இது, கிராமியத்தினுடைய பாடல் இருக்குல்ல ஐயா. ஒரே ஒரு விஷயம் தான், வாட்ஸ்அப் கால பேச்சாளர்கள் வந்தா புதுசா ஒரு விஷயத்தை இளைஞர்களுக்கு சொல்றது எங்களுடைய வழக்கம். கல்யாணம் ஆகாத ஆண்கள் இருந்தா சொல்றேன், அடையாக்கிறதமே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அவர் என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டாரு, அதுல தெரிஞ்சுக்கப்படாது. கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் சார், பொண்ணு பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பொண்ணு குண்டா இருக்குன்னு திரும்பி வந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரே மாதிரியே பார்த்துட்டு இருக்கலாம். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேங்க ஐயா. அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இருக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாடே கேட்கலாங்க ஐயா, யூடியூப் மூலமா உங்களுக்கும் சொல்லி தரேன், நீங்க கூட ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க. கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தா சொட்டையான மாப்பிள்ளை, சொட்டை விழுந்துச்சேன்னு மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லாதீங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த மாப்பிள்ளைக்கு சொட்டை விழதான் போகுது. என் முத்துக்கெல்லாம் சொட்டை விழுந்துச்சு, கல்யாணம் பண்ணி சொட்டை விழுந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் போய் சொட்டை ஆகிறது, இப்பயே சொட்டையான மாப்பிள்ளை கட்டிக்க வேண்டியதானங்க ஐயா. அதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஐயா. ஒரே ஒரு விஷயம், இப்ப நான் கேட்க செல்லக்குட்டியா பதில் சொல்லுவாங்க பாருங்க. இப்ப உங்களை கேட்கிறேன், 1 லிட்டர் வாட்டர் கேன் எவ்வளவு ரூபா? 20 ரூபா. தர்மபுரியில பாத்ரூம் போறதுக்கு எவ்வளவு ரூபா? 5 ரூபாயா? இருடா, நீங்க சொல்லுங்க ஐயா. 5 ரூபா. 10 ரூபாங்க ஐயா. அண்ணா நீங்க போகல போல இருக்கு. இல்லங்க ஐயா, 10 ரூபா ஏறிடுச்சு. வடலூர்ல ஒருத்தவன் 10 ரூபாய், அங்கேயும் 5 ரூபா தான், 10 ரூபாயை கொடுத்து விட்டு உள்ள போயிட்டு வாயா மீதி 5 ரூபா தரேன்னு இருக்கிறான். அது சில்லற இல்லை அவன்கிட்ட. அவனுக்கு பஸ் வந்துருச்சு, மீதி 5 ரூபா குடியாங்கிறான். இன்னும் வரலையா, யாரா வந்தா தரையா, இன்னும் சில்லற காசு இல்லையா இல்லையான்னு ஐயோ பஸ் போறப்பட புதியா குடியா, நல்ல ரொம்ப அவசரமா இருந்தா இன்னொரு தடவை போயிட்டு வாயா. அவன் இதுக்காக அங்க இன்னொரு தடவை போய் உட்காருந்தா. இது எவ்வளவு ரூபா? 20 ரூபா. பாத்ரூம் போறதுக்கு எவ்வளவு ரூபா? 5 ரூபா. 10 ரூபா. சரி 10. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேணும் சொன்னது அந்த காலம். கருவறை முதல் கழிவறை வரை சில்லறை வேணும் சொன்னது எங்க காலம். அவ்வளவுதாங்க ஐயா. பணம் இல்லாம வாழ முடியுமா சார்? பட்ட மரத்துல பறவைகள் வராது, பட்டு போன மரத்துல பறவைகள் வராது. பணம் காசு இல்லைன்னா எந்த சொந்த பந்தம் வராதுங்க ஐயா. கை தட்டுங்க சார். வருவாங்களா? இந்த மணியம்பாடி உறவுகளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், யாராவது உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க உண்மையான உறவா இல்ல நம்மள்ட்ட நடிக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன். ஒரு 10,000 கடன் கேளுங்களேன், அடுத்த போனை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எடுக்க மாட்டாங்க சார். வாழை இலை எச்சல்னா தூக்கி போட்டுடலாம், வாழை இலை எச்சல்னா தூக்கி போட்டுடலாம். ஆனா கொரோனா டைம்ல எல்லாரும் எச்சு வச்சுதான் பணத்தை என்னன்னு யாராவது தூக்கி போட்டோமா சார்? அததான் ஒரு கவிஞன் அழகா இந்த காலத்துல வாட்ஸ்அப் காலத்துல சொன்னா, காந்தியின் சிரிப்பு எல்லா ரூபா நோட்டுகளிலும் ஒன்றாகத்தான் இருந்தது, காந்தியின் சிரிப்பு எல்லா ரூபா நோட்டுகளிலும் ஒன்றாகத்தான் இருந்தது, நாம் தான் ரூபாவிற்கு தகுந்தது போல் சிரிப்பை மாற்றுகிறோம் சொன்னா, இப்ப பிசிஆர் ஐயா எனக்கு 500 ரூபாய் கொடுத்தா நான் எப்படி சிரிப்பேன்? எப்படிங்க ஐயா சிரிப்பேன்? லைட்டா சிரிக்க மாட்டாங்க ஐயா. 50 ரூபா கொடுத்தா அப்படிதான் செய்வேன், 500 கொடுத்தா அப்படின்னு உள்ள இருந்து கேஆர் விஜா மாதிரி சிரிப்பு வருங்க ஐயா. அந்த பணத்துக்காக தானங்க பாட்டை கொடுத்தோம் நாங்க. இதுக்கு பாட்டு கொடுத்தோம். இதெல்லாம் உலகமாக அநியாயம் தான். தேடி பாக்கிறேன் காந்தியத காணோ, தேசத்துல நீயோ சாந்தியத காணோ, ரூபா நோட்டுல வாழுறாரு காந்தி, வைனரையா ஜோரா புன்னகைய ஏந்தி, காசை பார்த்தா காந்தி தாத்தா போல நான் சிரிப்போம் மன்னாச்சி ஆரம்போ, காசு மேல காசு வந்தா கொட்டுகிற வேலை இது, வாசக்கதவை ராசலட்சுமி தட்டுகிற வேலை இது. நல்லா இருந்தா ஜோரா கை தட்டுங்க சார். வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா அதானே சார் கேட்டிருக்கீங்க. கைவீசி நடந்தது அந்த காலம் சார், கைவீசி நடந்தது அந்த காலம். இன்னைக்கு கைபேசியோட நடக்கிறது இந்த காலம் ஐயா. சபாஷ். ஒரே ஒரு விஷயம் தான், அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னு வச்சுங்க, என்ன செய்வாங்க? ஈபிக்கு போன் போட்டு சார் எங்க ஸ்ட்ரீட்ல கரண்ட் இல்ல சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுங்க, பீஸ் கேரியர் புடிங்கி பார்த்து சரி பண்ணி போடுவான். டே தம்பி
தமிழ்நாட்டுல கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? எது? தமிழ்நாட்டுல அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னா ஈபிக்கு ஃபோன் போடுவாங்க. ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னா பீஸ் கரையை சரி பண்ணி அவனே போட்டுப்பான். ஆனா தமிழ்நாட்டுல கரண்ட் போச்சுன்னா பக்கத்து விட்ட எட்டி பாப்பான். அங்க போச்சா அப்பா நமக்கும் போச்சு. நினைச்சு பாருங்க சார். தேவனா தேனா பேசுவாங்க, தேவலனா தேலா கொட்டுவாங்க. ஒரே விஷயம் தான் மணியம்பாடி ரசிகர்களுக்கு நான் சொல்றேன். 1000 பேர் நம்ம எதிர்த்து நிப்பாங்க, ஆனா யாரையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க. நம்பிக்கையோட வாழுங்க, ஆனா எவனையும் நம்பி மட்டும் வாழாதீங்க. பழி சொல்ல 1000 பேர் வருவான், ஆனா வாழ வழி சொல்ல ஒருத்தங்க கூட வரமாட்டாங்க சார். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்டு வாழலான்னு வாட்ஸ்அப் கால இளைஞன் கவிஞன் எனக்கு அழகா சொன்னானுங்க. ஐயா, ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்டு கண்மணி கண்மணி ஞானம் பிறந்துடுச்சு நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி